முக்கிய செய்தி, அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் தொடங்கியுள்ள போர் சூழலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். விவரங்கள். தீபிகாவுக்கு மத்திய கிழக்கு போர் பதற்றம் ஒவ்வொரு நாளும் தனியாத அளவுக்கு தீவிரமடைந்து கொண்டே போவதை பார்க்கின்றோம். அந்த வகையில் தற்போதைய சமீபத்திய நிகழ்வுகள் இன்னும் ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. மேற்கொண்டு இந்த போர் ஏற்கனவே நடைபெற்ற, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முன்னதாக நடைபெற்ற இந்த போரின் தொடக்கத்தில் இருந்த நிலை போன்று இல்லாமல் தற்போது இந்த போரின் போக்கே மாற்றக்கூடிய அளவுக்கான புது புது அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் எல்லாம் வந்திருக்கின்றது. அதற்கு மிக முக்கியமான காரணம் ரஷ்யாவுடைய செயல்பாடு. அவர்கள் எடுத்த முடிவுதான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பும் ஈரானை முடக்குவதற்காக மிக முக்கியமான திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார். உள்ளிட்ட பல நிகழ்வுகள், பல மாற்றங்கள் எல்லாம் தற்போது நடைபெற்று வந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக இதுவரை அமைதியாக வேடிக்கை பார்த்து வந்த ரஷ்யா தற்போது அதிகாரப்பூர்வமாக ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி இருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது என்றே சொல்லலாம். குறிப்பாக ஈரானுக்கு அதிநவீன வான்வழி கண்காணிப்பு விமானத்தை அனுப்பி வைத்திருப்பதன் மூலமாக ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக ரஷ்யா களம் இறங்கியிருப்பது அமெரிக்காவுக்கு தெரிய வந்திருக்கின்றது. ரஷ்யா ஒருவேளை முழுமையாக களம் இறங்கினால் அமெரிக்கா நினைத்தே பார்க்காத அளவுக்கான அதிரடியான மாற்றங்கள், அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையேதான் அமெரிக்கா ஈரான் போரில் வேடிக்கை மட்டும் பார்த்து வந்த ரஷ்யா முதல் முறையாக களமிறங்கி இருக்கின்றது. அதாவது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரஷ்யாவினுடைய அதிநவீன ராணுவ கட்டுப்பாட்டு விமானத்தை ஈரானுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த விமானத்தை பொறுத்தவரையில் உலக அழிவு நாள் என்ற அந்த விமானத்தை அழைப்பார்கள். அந்த அளவுக்கு மிகவும் அதிநவீன சக்தி வாய்ந்த ஒரு விமானம். அந்த விமானம் தான் ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்திருக்கிறது. போர் அல்லது தேசிய அவசர நிலையின் போது வான்வழியாக இருந்து கொண்டே ஒட்டுமொத்த ராணுவ செயல்பாடுகளையும் வழிநடத்த பயன்படக்கூடிய ஒரு நடமாடும் கட்டுப்பாட்டு மையமாக இந்த விமானத்தை ரஷ்யா பயன்படுத்தி வருகிறது. அந்த அதிநவீன தகவல் தொடர்பு அமைப்புகள், செயற்கைக்கோள் இணைப்புகள் மற்றும் மின்னணு போரை சமாளிக்கக்கூடிய எதிர்ப்பு தொழில்நுட்பங்கள் கொண்ட ஒரு அதிநவீன வசதி கொண்ட ஒரு விமானமாக இது பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா நினைத்து பார்க்க முடியாத பல மாற்றங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள போகிறதோ என்ற ஒரு கேள்வி ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்ததன் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய உளவு அமைப்புகள் இதுவரை நடத்தி வந்த வான்வழி தாக்குதல்களை ஈரான் சமாளிக்க முடியாமல் திணறியதற்கு மின்னணு போர் ஜாமிங் தொழில்நுட்பம் மற்றும் மிக துல்லியமான செயற்கைக்கோள் படங்கள் இல்லாததான் ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது. ஆனால் தற்போது ரஷ்யா வழங்கியிருக்கக்கூடிய இந்த விமானம் மூலமாக அந்த தொழில்நுட்பங்கள் அனைத்தும் இனி ஈரானுக்கு கிடைக்கும். இதனால் ஈரான் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக வலிமையோடு அமெரிக்காவை எதிர்கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதனால் போரின் போக்கே ரஷ்யாவின் ஆதரவால் மாறப்போகிறதா என்ற ஒரு அதிர்ச்சி எதிர்பார்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. அதே போன்று அமெரிக்க அதிபர் டிரம்பை பொறுத்தவரையில் ஹோர்முஸை முற்றிலுமாக முடக்குவதன் மூலமாக ஈரானை கட்டுப்படுத்த முயற்சி மேற்கொண்டு வருகின்றார். உலகின் மிக முக்கிய கடல்வழி வணிக பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மோதல் தீவிரமாக இருக்கின்றது. இந்நிலையில் தான் ஹோர்முஸ் ஜலசந்தியை கைப்பற்றி விட்டோம், இனி அந்த வழியாக செல்லக்கூடிய கப்பல்களிடம் 20 விழுக்காடு கட்டணம் வசூலிப்போம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஈரானை பொறுத்தவரையில் ஹோர்முஸ் ஜலசந்தி எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது என்று ஈரான் சொல்லி வந்த நிலையில் தற்போது ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக பார்க்கப்பட்ட ஹோர்முஸை அமெரிக்கா முழுவதுமாக கட்டுப்படுத்தி அந்த வழியாக வரக்கூடிய கப்பல்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்குவோம், அதற்கு எங்களுக்கு கட்டணம் வசூலிப்போம், கட்டணம் கொடுக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் நிலைப்பாடு டிரம்ப் கூறியிருப்பதன் மூலமாக ஈரானுடைய மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தையே அமெரிக்கா கைப்பற்றி விட்டதா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஏனால் மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்கா தொடர்ந்துள்ள போர் என்பது கிட்டத்தட்ட 4 மாதங்களை தாண்டியும் தொடர்கிறது. இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டு அமைதியான பிறகு கடந்த 7-8ஆம் தேதியில் மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டது. போர் நிறுத்தம், அமைதி ஒப்பந்தம், பேச்சு என பல முயற்சிகள் நடந்த போதும் கூட இருதரப்பு மாறி மாறி தாக்கி வருவது உலக நாடுகள் அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. இந்த போரினுடைய முக்கிய புள்ளியாக விளங்குவது ஈரான் மற்றும் ஓமனை ஒட்டிருக்கூடிய ஹோர்முஸ் ஜலசந்தி தான். உலக அளவிலான கடல்சார் கச்சா எண்ணெய் போக்குவரத்தினுடைய 20% இந்த பாதையில் தான் நடக்கிறது. இந்நிலையில் தான் கடந்த வாரம் முழுவதும் நடந்த தாக்குதல் தொடர்ந்து ஹோர்முஸ் ஜலசந்தி தங்களுடைய கட்டுப்பாடு இருப்பதாக அமெரிக்காவும் ஈரானும் தனித்தனியாக அறிவித்தார்கள். இந்நிலையில் தான் அமெரிக்க டிரம்பினுடைய இந்த அறிவிப்பு ஈரானை மட்டுமல்லாமல் உலக நாடு அதிர்ச்சி வைத்திருக்கிறது. அதாவது ஈரானுடன் இதுவரை 10 முறை ஒப்பந்தம் செய்துவிட்டோம், ஆனால் அதை அனைத்தையும் ஈரான் மீறி இருக்கின்றது என்றும்
போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது எதுவும் இல்லை என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இதனால் ஹோர்முஸ் ஜலசந்தி நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை அமெரிக்கா எடுத்துக் கொண்டுள்ளது என்றும் அந்த வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு அளிக்கும். இதற்காக கப்பல்களுக்கு 20% கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கார். இதுக்கு ஐநாவும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது, ஈரானும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தி யார் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பது தொடர்பான ஒரு கேள்வி தற்போது பரவலாக எழத் தொடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரானுடைய தாக்குதலும் அண்டை நாடுகள் கத்தார், பஹ்ரைன் உள்ளிட்ட அண்டை நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரானும் தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்காவும் ஈரானை தாக்கி வருகிறது. கச்சா எண்ணெய் முடக்கம் காரணமாக, ஹோர்முஸ் ஜலசந்தி முடக்கம் காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது. இவை அனைத்துமே அடுத்தடுத்து மிகப்பெரிய நெருக்கடி உண்டாக்கி இருப்பது. கூடுதல் நெருக்கடி என்பது ரஷ்யாவின் ஆதரவுதான். இதுவரை இல்லாத வகையில் ஒரு புதிய மாற்றமாக பார்க்கப்படக்கூடியது. ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்து விமானம் வழங்கியிருப்பதுதான் ஒரு புதிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி ஈரானுடைய அடுத்த கட்ட தாக்குதல் எப்படி இருக்க போகின்றது, ரஷ்யா மேற்கொண்டு என்னென்ன உதவிகள் செய்ய போகிறார்கள், இந்த போருடைய திசையை மாற்றக்கூடிய வகையிலான நிகழ்வுகள் நடைபெறுமா உள்ளிட்ட பல அதிரடி மாற்றங்கள், பல அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் மத்திய கிழக்கில் காணப்படுவது என்பது உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஈரானை தாக்குவது அமெரிக்கா ஈரான் இடையிலான போரை பொறுத்து உலக அளவில் பொருளாதார நெருக்கடி உண்டாக்கும். அப்படி பொருளாதார நெருக்கடி உண்டாக்கினால் ஒவ்வொரு நாட்டிலும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தற்போது ஹோர்முஸ் ஜலசந்தி முழுவதுமாக யார் கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற கேள்வி, ரஷ்யாவினுடைய ஈரான் ஆதரவு நிலைப்பாடு, அதற்காக விமானம் வழங்கியிருப்பதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த நிலைகளில் மிகப்பெரிய ஒரு அபாயத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வுகளை நோக்கி இட்டுச் செல்லும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. தீபிகா.